ரோபோக்கள் வெறும் இயந்திரங்கள் என்று. ஆனால் டாங் டாங் 2.4 போன்ற நவீன ரோபோக்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் கொண்டவை என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அப்படியானால் இந்த ரோபோக்கள் உண்மையிலேயே மனிதர்களைப் போல சிந்திக்க முடியுமா? அது ஒரு சிக்கலான கேள்வி. தற்போதைய ரோபோக்கள் நேரோ ஏஐ என்ற குறுகிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றன. உதாரணமாக, ஒரு செஸ் விளையாடும் ஏஐயால் கார் ஓட்ட முடியாது. ஆனால் ஏஜிஐ என்ற பொது செயற்கை நுண்ணறிவு வந்தால் அது மனிதனைப் போல் பல துறைகளில் சிந்தித்து செயல்பட முடியும். அப்படியா? டாங் டாங் 2.4 ரோபோவின் சிறப்பம்சங்கள் என்னென்ன? இந்த ரோபோ 3 முக்கிய திறன்களை கொண்டுள்ளது. முதலாவது, தன்னிச்சையான வழிகாட்டல். இது லேசர் சென்சார்கள் மூலம் சுற்றுப்புறத்தை ஸ்கேன் செய்து பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்கிறது. இரண்டாவது, சுய முடிவெடுத்தல். குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. மூன்றாவது, சூழ்நிலை மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை சரி செய்து கொள்ளும் திறன். இது மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு தூரம் சுயமாக செயல்பட முடியும்? பாருங்கள், டாங் டாங் 2.4 முன்னேறிய தொழில்நுட்பம் கொண்டிருந்தாலும் இது இன்னும் முழுமையான ஏஜிஐ அல்ல. ஆய்வுகள் காட்டுகிறது, தற்போதைய ரோபோக்களால் மனித மூளையின் 1% செயல்திறனை மட்டுமே அடைய முடிகிறது. அப்படியானால் எதிர்காலத்தில் ஏஜிஐ சாத்தியமா? நிபுணர்களின் கணிப்பின்படி 2045க்குள் ஏஜிஐ சாத்தியமாகும். ஆனால் அதற்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங், நியூரல் நெட்வொர்க்குகள் போன்ற தொழில்நுட்பங்களில் பெரும் முன்னேற்றம் தேவை. மேலும் ஏஜிஐக்கான நெறிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளும் முக்கியம். இந்த தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றும்? ஏஜி வந்தால் மருத்துவம், கல்வி, விண்வெளி ஆராய்ச்சி என அனைத்து துறைகளிலும் புரட்சி ஏற்படும். உதாரணமாக, நோய்களுக்கான புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பது, காலநிலை மாற்றத்திற்கான தீர்வுகளை கண்டறிவது போன்றவற்றில் ஏஜிஐ உதவும். இதனால் ஏதேனும் அபாயங்கள் உள்ளதா? ஆம், முக்கியமான கவலைகள் உள்ளன. வேலை வாய்ப்புகள் பாதிப்பு, தனியுரிமை பிரச்சனைகள், ஏஜிஐ கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் அபாயம் போன்றவை. ஆனால் சரியான கட்டுப்பாடுகளுடன் இவற்றை சமாளிக்க முடியும். சரி, நாம் பேசியதை சுருக்கமாக கூறுங்களேன். டாங் டாங் 2.4 போன்ற தற்போதைய ரோபோக்கள் குறிப்பிட்ட செயல்களை திறம்பட செய்கின்றன. ஆனால் ஏஜிஐ என்ற முழுமையான செயற்கை நுண்ணறிவு இன்னும் சாத்தியமாகவில்லை. அது வரும்போது அதன் நன்மைகளையும் தீமைகளையும் சமநிலைப்படுத்த வேண்டும். நன்றி நண்பர்களே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. இந்த விவாதம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வணக்கம்.